சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முடங்கும் நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் கேள்வி. ஸ்ரீலங்கா படையினரை சர்வதேசத்திடம் காட்டிக் கொடுத்துள்ள பொன்சேகா கைது செய்யப்பட வேண்டும் என்கிறது மஹிந்த தரப்பு. ஊழல் மோசடி விசாரணைகளை குழப்பும் எதிர்க்கட்சியினர், பயனில்லை என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். நீச்சல் பயிற்சியின் போது உயிரிழந்துள்ள 5 வயது சிறுவன், காவல்துறையினர் விசாரணை. 20 குழந்தைகளின் உயிர்களை காவு கொண்ட இருமல் மருந்து விவகாரம், மருந்து நிறுவன உரிமையாளர் கைது. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு கைது ஆணை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாமல் வைத்திய செயற்பாடுகள் முடங்கிய நிலையில் காணப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் இயங்கு நிலை உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு மாகாண சுகாதார அமைச்சும் நெதர்லாந்து அரசாங்கமும் இணைந்து மத்திய சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வடக்கு மாகாண பெண் நோயியல் சிறப்பு மருத்துவ அலகு அமைக்கப்பட்டு 2024ஆம் ஆண்டின் இறுதியில் அப்போதைய ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. நவீன வசதிகள் கொண்ட கட்டடங்கள் அமைக்கப்பட்டு நவீன மருத்துவ உபகரணங்கள் நெதர்லாந்து அரசினால் தெரிவிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்க முடியாமல் அல்லது இயங்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. சரியான திட்டமிடல்களின்மை, போதிய பொருத்தமான ஆளணிகள் நியமிக்கப்படாமை, நவீன மருத்துவ உபகரணங்கள் இயக்குவதற்கான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படாமை, அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படாமையால் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவத்துறைக்கான பாரிய நிதியீட்டமும் மருத்துவ வசதியும் முடக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு மாகாணத்தின் மைய பகுதியில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை தன்னிலை இழந்து நிற்கிறது. ஒன்று, முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, மல்லாவி, மாங்குளம், மன்னார், தர்மபுரம், பச்சிலைப்பள்ளி, பூனகரி, முழங்காவில், வேரவில், அக்கராயன், உருத்திரபுரம், வட்டக்கச்சி ஆகிய வைத்தியசாலைகளுக்கான மைய பகுதியை கொண்டிருக்கும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர விபத்து பிரிவு இன்மை, கண், காது, மூக்கு, பல், தாடை பகுதிகளுக்கான நிரந்தர சிகிச்சை பிரிவு இன்மை, மகப்பேறு உள்ளிட்ட பெண்ணோயியல் சார் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை, இயன் மருத்துவர்கள், தாதியர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தர நிலைகளுக்குமான ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்படாமை உள்ளிட்ட காரணங்களால் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் தரமும் செயல்பாடும் முடங்கிய நிலையில் உள்ளது. அத்துடன் நெதர்லாந்து நாட்டின் நிதியுதவியுடன் உருவாக்கப்பட்ட பெண்ணோயியல் சிறப்பு மருத்துவ அலகும் இயங்குவதற்கான ஏது நிலையை இழந்துள்ளது. அங்கிருக்கும் நவீன மருத்துவ உபகரணங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் இயங்கு நிலையை உறுதிப்படுத்தும் வகையில் தங்களால் தரப்படும் உத்தரவாதம் என்ன என்பதை இச்சபையில் அறிவிக்கலாமா? இறுதி யுத்தத்தின் போது பணியாற்றிய படையினரை ஐரோப்பிய நாடுகளிடம் காட்டிக் கொடுத்தவர் முன்னாள் ராணுவ தளபதி பொன்சேகாவே என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது எதற்காக போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ தூக்கு தண்டனைக்கு தகுதியானவர் என சரத் பொன்சேகா கூறியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது. அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய சரத் பொன்சேகா செயற்படுகிறார் என்றும் அதற்காகவே அவருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை என்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இறுதிப் போரை முடிப்பதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவால் போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது என சரத் பொன்சேகா கூறி வருகின்றமை பொய்யான அறிவிப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் முடிவுக்கு வரப்போகிறது என்பது தெரிந்திருந்தால் எதற்காக ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்காக சரத் பொன்சேகா சீனாவுக்கு சென்றார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். போரின் போது பணியாற்றிய படை தளபதிகளில் பொன்சேகாவை தவிர ஏனைய அனைவருக்கும் எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பொன்சேகாவுக்கு எதிராக எந்த தரப்பாலும் போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்படவில்லை.
ஏனெனில் படையினரை ஐரோப்பிய நாடுகளிடம் காட்டிக் கொடுத்தவர் பொன்சேகாதான் என சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். பிவுத்தர்கெல்ல உரிமையவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சோதனைகளுக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் 323 கொள்கலன்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று காலை முன்னிலையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவும் தங்காலை காவல் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார். இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் கடந்த மாதம் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 34,765 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட 10,509 கைதிகளும் சந்தேகத்தின் அடிப்படையில் 24,256 கைதிகளும் என்ற அடிப்படையில் மொத்தமாக 34,765 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் கர்சன நாணயக்கார ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் 20 ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டதன் பின்னர் எந்த கைதிகளும் விடுவிக்கப்படவில்லை. அவ்வாறான சட்ட ஏற்பாடுகள் ஏதும் கிடையாது. நீதிமன்றத்தால் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை மற்றும் குறித்த காலத்தை வரையறுத்து தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிகள் சிறைச்சாலைகளில் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை கைதிகளை தவிர்த்து குறுகிய காலம் என்ற அடிப்படையில் தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிகளுக்கு சிறைச்சாலை சட்டத்தின் 302 பிரிவின் பிரகாரம் தண்டனை காலம் குறைக்கப்படுகிறது. அதுவும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இடம்பெறுகிறது. சிறை கைதிகளை தவிர அபராதம் செலுத்த முடியாமல் நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் 2122 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் விடயத்தில் நியாயமான மற்றும் முறையான வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அரசியலமைப்பு சட்டத்தின் 34 பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய சிறு குற்றங்கள் மற்றும் அபராதம் விதிக்க முடியாமல் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் சட்ட வழிமுறைகளுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட கைதிகளுக்கு விசேட தினங்களில் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. சிறை கைதிகளும் மனிதர்களே என்பதை பேச்சளவில் மாத்திரம் குறிப்பிட முடியாது. சிறைச்சாலைகளுக்குள் கைதிகள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்வது காலங்காலமாகவே குறிப்பிடப்படுகிறது. முறையற்ற வகையில் செயற்படும் சிறைச்சாலை அதிகாரிகள் உத்தியோகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகளை குழப்புவதே எதிர்க்கட்சிகளின் நோக்கம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாஜகத்தின் நியமனம் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் பதிலளிக்கப்பட்டுள்ளது. செயற்பாட்டு ரீதியில் அவர் அவரது நடவடிக்கைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதால் எவ்வித பிரயோசனமும் இல்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பலவுக்கு இதுகுறித்த சட்டம் தொடர்பில் அனுபவம் இருப்பதாக நம்புகின்றோம். அதற்கமைய பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சபையின் ஊடாக இடம்பெற்ற தேர்வு மோசடியானது என்றால் அந்த நியமனத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியும். அதுவே சரியான அணுகலாகும். அதனை விடுத்து ஆங்காங்கு விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பதால் எவ்வித பிரயோசனமும் இல்லை. ஊழல் மோசடிகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொருவராக கைது செய்யப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் மீது அவதூறு பரப்புவதன் ஊடாக கம்மன்பில போன்றோரின் தேவை என்ன என்பது தெளிவாகிறது. லஞ்ச ஊழல் குறித்த விசாரணைகளை குழப்புவதே இவர்களின் நோக்கமாகும். கொழும்பு நுகேகொடை தலப்பத்பிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மிரிஹான காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழுவுடன் நீச்சல் பயிற்சிக்காக குறித்த மாணவன் நேற்றைய தினம் நீச்சல் தடாகத்துக்கு சென்றுள்ளார். நீச்சல் பயிற்சியாளரின் உதவியுடன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது குறித்த சிறுவன் நீரில் மூழ்கியுள்ளார். இந்த நிலையில் குறித்த சிறுவன் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவனின் உடல் மேலதிக பரிசோதனைக்காக கழுபோவில போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மஸ்கெலியா பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் நல்ல தண்ணி லக்ஷபான தோட்டத்தின் தேயிலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நல்ல தண்ணி லக்ஷபான தோட்டத்தின் தேயிலை தொழிற்சாலையில் நேற்று நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த தேயிலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தின் காரணமாக தொழிற்சாலைக்கும் அதன் உடைமைகளுக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் பெருந்தொகையான தேயிலையும் அழிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தேயிலை தூள் உற்பத்தி பகுதியில் ஏற்பட்ட தீ தேயிலை கொழுந்து சேமிக்கப்பட்டிருந்த சேமிப்பு அறைக்கு பரவி பொது செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருந்த தேயிலை தூளுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரவ தொடங்கிய தீ தேயிலை தொழிற்சாலையின் ஏனைய பகுதிகளுக்கு பரவாமல் தோட்ட தொழிலாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் இன்னும் மதிப்பிடப்படாத நிலையில் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தேயிலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் நல்லதண்ணி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட இருமல் மருந்தினால் 20 குழந்தைகள் உயிரிழந்துள்ள சம்பவத்தை அடுத்து அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் கோல்டிப் இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மட்டும் 20 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதுடன் 5 குழந்தைகளின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2000க்கும் மேற்பட்ட பாட்டில்கள் சில்லறை மற்றும் மொத்த விற்பனை நிலையங்களில் குறித்த மருந்து இருக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவற்றை பறிமுதல் செய்து சென்னையில் உள்ள தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கும்படி மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த மருந்து தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கோல்டிப் நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பங்களாதேஷில் இடம்பெற்ற மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து யூனுஸ் தலைமையில் பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் பல ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அத்துடன் அவர் மீது தொடர்பான வழக்குகளில் ஷேக் ஹசீனா முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதேவேளை பங்களாதேஷில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. எனினும் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பொதுத் தேர்தலில் வாக்களிக்க தடை விதித்தும் தேசிய அடையாள அட்டைகள் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட புலனாய்வு அதிகாரிகள் 29 பேரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் 22ஆம் தேதி அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் எனவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முடங்கும் நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலை, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் கேள்வி. ஸ்ரீலங்கா படையினரை சர்வதேசத்திடம் காட்டி கொடுத்துள்ள பொன்சேகா கைது செய்யப்பட வேண்டும் என்கிறது மஹிந்த தரப்பு. ஊழல் மோசடி விசாரணைகளை குழப்பும் எதிர்க்கட்சியினர், பயனில்லை என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். நீச்சல் பயிற்சியின் போது உயிரிழந்துள்ள 5 வயது சிறுவன், காவல்துறையினர் விசாரணை. 20 குழந்தைகளின் உயிர்களை காவு கொண்ட இருமல் மருந்து விவகாரம், மருந்து நிறுவன உரிமையாளர் கைது. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு கைது ஆணை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனே செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.